அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், பாருங்கள் சமாதான பேச்சுவார்த்தை போய்கின்னு தான் இருக்குது, அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஈரான் வந்து அமெரிக்காவுடைய 10 கப்பல்களை ஹார்மஸ் நீரிணை வழியாக அனுப்புறதுக்கு ஒத்துக்கினாங்க நாளைக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மறுநாள் அந்த மாதிரி எதுவும் செய்யலை. 2 கப்பல்கள் வந்திருக்குது. அந்த 2 கப்பல்களையும் நீங்கள் திரும்பி போங்க, திரும்பி போகலைன்னா உங்கள் 2 கப்பலையும் நாங்கள் தாக்க வேண்டி வரும் அப்படின்னு தான் ஈரான் வந்து வார்னிங் கொடுத்தாங்க. இது வந்து திரைமறைவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்கா வந்து ஈரான் மேலே போர் தொடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ண உடனே அவங்களுடைய சகாக்கள், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரிஸ்லாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, குவைத்து, கத்தாரு, இந்த மாதிரி நாடுகள்கிட்ட கலந்து பேசியிருப்பாங்க. மற்ற நாடுகளும் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த சண்டை 1 மாதத்துக்கு மேல் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை வந்து அபரிதமாக ஏறிடும். கச்சா எண்ணெய் விலை வந்து ரொம்ப அபரிதமாக ஏறிவிட்டால் அது வந்து உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும்.